காலேபனுடைய வயது 85 என்கிற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நாம் இருந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தவானுடைய அந்த வயதை குறித்து தியானிக்கும் போது அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், சிலர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்பதை அறிந்து அந்த பூர்ண வயது வரையும் வாழ்வதற்கு நாங்கள் எப்படி இருக்கணும் என்பதை அவருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் எங்களை கற்று தந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு காலை மூலமாக தேவன் எங்களுக்கும் சில காரியங்களை கற்றுத்தரப்போகிறேன். அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவளாகும். அநேகரும் அந்த முதிர்ந்த வயது உள்ளவையும் தங்கள் அனுபவத்தில் வாழ்ந்து கர்த்தரை எங்களையும் தியானிக்கிற அந்த பரிசுத்தவான்களைப் போல எங்களை நடத்தினார் என்கிற சாட்சிகள் எழும்ப நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காரியத்தை நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அதில் 14ஆம் அதிகாரத்தில், இந்த 14ஆம் அதிகாரம் இங்கே 10-11 வாசிக்கும்போது அந்த சத்தியங்களை நாம் பார்க்கும். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 10 வசனம் 11 வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் என்னை சொன்னபடியே, காலேப் தான் சொல்கிறேன், என்னை உயிருடன் காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்பொழுது எனக்கு எத்தனை வருஷம்? 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் எத்தனை வயது? 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று காலேபே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலேப் யார் என்று சொன்னால், 12 பேரை மோசே லேவுக்காரர்களை கானான் தேசத்துக்கு நீங்கள் போய் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று பார்த்து வரும்படியாக 12 பேரை அனுப்புறதில் அதில் ஒரு நபர் தான் இந்த காலேப். அவன் தான் சொல்கிறா, கர்த்தர் என்னை செய்தாரா? உயிரோட காத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த வயது வரையும் இருப்பதற்கு யார் தான் காத்திருக்கிறாருன்னா, கர்த்தர் தான் காலேபை உயிரோடு காத்திருக்கிறார். இப்போ உங்களை என்னை யார் தான் காக்கணும்னா அவர் தான் கேட்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று தெளிவாக வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரன், வேறொன்றுக்கு வரான், ஆகிலும் அவர்களும் ஜீவன் கொடுக்க அப்படிங்கிற. அப்போ இயேசுவினால தான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியும். நம்முடைய காலங்களெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறத வேதம் தெளிவாக சொல்கிறது. நம்ம காலம் எத்தனை வருடங்கள் நாம் வாழணுமோ அத்தனை வருடங்களும் வாழ்க்கையில் அதுக்கு எதிராக என்ன சம்பவம் நடந்தாலும் அதுவரையும் உயிரோடு காத்து கொள்கிற தேவன் நம்முடைய தேவன். அதே சமயத்தில் நம்ம சில நாட்கள் எசேக்கியா ராஜாவை போல நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கேட்கும்போது கூட தேவன் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் நமக்கு தருகிறார். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா 3 காலேபுகள் இருக்கிறாங்க. நம்ம இதை மாத்திரமல்ல, 3 காலேப் இருக்கிறாங்க. இப்போ முதல் காலேப் நம்ம என்னென்னா, அந்த 12 பேர் லேவு பார்க்குறாங்க இல்லையா, அதில் ஒருவனாக இருந்தவன் தான் காலேப். 85 வயது வயதும் அவன் இருந்தான். எப்போ மரித்தான் என்று வேதம் சொல்லு. அதுக்கு பின்னாடி பல வருடங்கள் அவன் வாழ்ந்திருக்கிறான் என்பது அந்த வசனத்தில் நம்ம தெரியும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு காலேபை குறித்து சொல்லும்போது 1 நாளாகமத்தில் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனம் முதல் அங்கே 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காலேபை நம்ம பார்க்குறோம். எஸ்ரோனின் குமாரனாகிய காலேப், இவனுக்கு இஸ்ரேலின் குமாரனாகிய காலேப் ஏரியோத் என்னப்பட்ட தன் பெஞ்சாதியாகிய அசுபாலால பெற்ற குமாரன். ஏகோ, ஏசோ, சோபாய், அர்த்தோன் என்பவர்கள். அடுத்த வசனத்தில் அசுபால் அங்கே சென்று போன பின்பு காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவன் அவனுக்கு ஊரை பெற்றான். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசேலை பெற்றான் என்று அந்த சந்ததி குறித்ததான இந்த காலேப் 2வது நம்ம தியானிக்கிற அதை தான் நம்ம தியானிக்கிற தெரிந்து கொள்வது நல்லது. ஆக இந்த காலேபை 2வது காலேப் அங்கே பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவன் என்பது இங்கே நாம் காலேப் குறித்து நாம் பார்த்தோம். எஸ்ரோனின் குமாரன், இவன் யூத கோத்திரத்தை சார்ந்தவன். ஆகவே இவன் பேரேசியின் குடும்பத்தை சார்ந்தவன் என்று அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆக இவன் வாய்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலேபை சந்ததியில்தான் ஆரோனின் உதவியாகிருந்த அந்த ஊரும் பிறந்திருக்கிறான். ஊரை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா, ஆரோனும் ஊரும் தான் மோசேயினுடைய கரங்கள் தளர்ந்து போகும்போது அந்த கைகளை உயர்த்தி பிடித்தவர்கள் இவர்கள் 2 பேர், ஊரும் ஆரோனும். அதனால் யோசுவா அமலேக்கரை ஜெயம் எடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஊரினுடைய வம்சத்தில்தான் பெசேல் பிறக்கிறான். இந்த பெசேல் யார் என்பது, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினவன் தான் இந்த பெசேல். அகோலியால் 2 பேர் கட்டுறாங்க. அந்த பெசேல் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்ததுனால அவன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் காண்பித்த மோசே சொன்ன அதேபடி அந்த ஞானத்தினால ஆசாரிப்பு கூட கட்டினவன் தான் அவன் இந்த காலேப். இன்னொரு காலேபை குறித்து நாம் பார்க்கும்போது அதே 1 நாளாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த 2ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தில் அந்த வசனங்கள் அந்த இன்னொரு இருக்கிறது. எப்ராத்தினிடத்தில் முதல் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேப் என்று, இங்கே ஊரின் குமாரனாகிய காலேப் என்று இன்னொரு காலேபை குறித்து சொல்லப்படுகிறது. ஆக இன்னும் அந்த காலேப் என்பது ஒரு சுதந்திர பாகத்தை குறிக்கத்தக்க ஒரு பேர் தான் வேதாகமத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. அதே 1 நாளாகமும் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 2 நாளாகமத்தில் 30ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் காலே என்பது காலேனுடைய சுதந்திரக்கு குறிக்கும் வார்த்தை என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த தேசத்தை சொல்லப்படுது. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காரியங்கள், முதலாவது அந்த 12 லேவு பார்க்கிற அதில் ஒருவனாக இருந்த அந்த காலேபை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த காலேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரான் வனாந்திரத்தில் இருக்கும்போது தான் அந்த 12 பேரை 12 கோத்திர தலைவர்கள். இந்த காலேப் பார்த்திங்கன்னா யூதா கோத்திரத்தினுடைய தலைவர். அந்த 12 பேரை செலெக்ஷன் பண்ணி, நீங்கள் கர்த்தர் சொன்ன அந்த தேசத்தை நீங்கள் போய் பாருங்கள், அது எப்படிப்பட்ட தேசம் என்று நீங்கள் சுற்றி வாருங்கள், அது ஜனங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக மோசம் அனுப்புகிறான். இதை பார்க்கும்போது கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் அங்கே சுதந்திரித்து கொள்வீர்கள், அங்கே இருக்கிற 7 ஜாதிகளை நீங்கள் விரட்டணும். இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தானா அந்த தேசம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக தான் இருக்கும். ஆனால் மோசே ஏன் அனுப்பினான்னா இந்த ஜனங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை, ஒரே முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, அடிக்கடி மோசைக்கு விரோதமாக எழும்புறது, தேவனுக்கு விரோதமாக எழும்புறது. இதனால் அதை இவர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக நம்மை அழைத்து செல்கிற அந்த தேசம், தேவன் கொண்டு போகிற தேசம், உண்மையாய் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் என்று அதை உறுதிப்படுத்துவதற்கு, யாருக்கு? இந்த ஜனங்களுக்கு, அந்த முற்பிதாக்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக அந்த மோசே அந்த 12 பேரை அனுப்புகிறார். அந்த 12 பேரில் 2 பேர் தான் நல்ல செய்திகளை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. மீண்டும் 10 பேர் பார்த்திங்கன்னா துர்செய்தியாக கொண்டு வராங்க. ஆக இந்த காலை வந்து நற்செய்தி கொண்டு வந்ததுனால தேவன் அவனை உயிரோடு 85 வருடம் முழுவதுமாக 45வது வயதில் இருந்த அந்த பலன் சற்று ஏனும் குறையிலையா. போக்குவரத்துன்னா யுத்தங்கள் செய்வதற்கு இந்த நாள் வரையும் அந்த பலன் குன்றாமல் எனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. நமக்கு அப்படி இல்லை இல்லையா, போக போக பலன் குன்றுகிறது. ஆனால் நம்ம விசுவாசித்தால் தேவன் நம்ம அப்படிப்பட்ட பாதையில், அப்படிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் நடத்துவார். இங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்றைக்குமே நல்ல செய்திகளை பரப்புறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பொய்யான செய்தியோ துர்செய்தி பரப்புவர்கள் அதிகமாக தான் இருப்பாங்க. இங்கே அதான் நடக்குது. 12 பேரில் 10 பேர் வந்து தவறான செய்தி தான் கொடுக்குறாங்க, பயப்படுகிற செய்தி தான் கொடுக்குறாங்க. பாலும் தேனும் போடுகிற கானான் தேசத்துக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணங்கள் உண்டாகிற துர்செய்தி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பாருங்கள், எந்த காரியமானாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் துர்செய்தி தான் வேகமாக பரவுகிறது. ஆனால் நல்ல செய்திகள், நல்ல ஒரு ஆவிக்குரிய செய்திகள் பரப்புவதற்கு இந்த 2 பேரை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கையில் வச்சுங்களேலூயா. அதான் உண்மை. வாழ்க்கையானாலும் எதுவானாலும் ஆவிக்குரியமான உலக பிரகாரமான காரியமானாலும் அந்த பொய்யான செய்திகள் துர்செய்திகளை பரப்புகிற ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி செய்தித்தாளில் கூட அன்றாட எடுத்துட்டிங்கன்னா ஏதோ 2 மூளை 2 நல்ல செய்தி பார்க்க முடியும். மற்றதெல்லாம் ஒரு செய்தி கூட நல்ல செய்தி நம்ம பார்க்க முடியல. அவன் மறித்தான், கொள்ளையிட்டான், அப்படி இப்படித்தான் இருக்கும். ஆனால் இவங்க அந்த உண்மைக்கு எதிராக அந்த 10 பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா துர்செய்தி கொண்டு வந்தாங்க. அந்த 2 பேரில் ஒருவனாக இருந்த காலேப் மோசைக்கு நல்ல செய்திகளை கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆனால் அந்த பகுதியில் நீங்கள் வீட்டில் போய் நம்ம வாசிக்கணும். அது என்னாகமம் 13 வாசிக்க வேண்டாம், 26 அதிகாரம் முதல் 33 அதிகாரம் வசனம் மட்டும் இருக்குது. இப்போ காலேப் என்ன சொல்கிறான்னா, அவங்க எஸ்கோல் என்கிற பள்ளத்தாக்கில் போய் இறங்கி அந்த தேசத்தை பார்த்து அங்கே இருக்கிற திராட்சை பழங்களை குலைகளை அறுத்து 2 பேருமே முதுகில் தூக்கிட்டு வராங்கன்னா எவ்வளோ பெரிய குலை இருக்கும். அப்புறம் மாதுளை பழங்களையும் அத்தி பழங்களையும் கொண்டு வந்து நல்ல செய்தியாக சொல்கிறாங்க. பொதுவாகவே அந்த நாளில் நம்ம இந்த மாதம்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம்தான் அந்த நாளில் இந்த பழங்கள் பழுத்திருக்கிற ஒரு காலம் இருக்குமா. செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் அது அறுவடையின் காலமாக இருக்குமா. அப்போ அந்த நாள் இவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்த செய்தி என்னன்னா, நாங்கள் போனோம், அங்கே நம்மை காட்டிலும் பலவான்களும் இருக்கிறாங்க, ஏனோக்குரிய கண்டோம், அவங்க ராட்சதர்கள் பிறவி போல் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள மேற்கொள்ள முடியாது, அந்த தேசம் நல்ல தேசம் கிடையாது, குடியிருப்புக்கு உதவாத தேசம் என்று 10 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த துர்செய்தியை தான் அனுப்புனாங்க.
ஆனால் இந்த 2 பேரில் ஒருவனாக காலேப் என்ன சொல்கிறான்னா, அவங்க பலவான்கள் தான். ஏனோக்குரிய கண்டோம், ராட்சதரை கண்டோம், கர்த்தர் சொன்னபடி அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஒரு சுழலையா அங்கே பெரிய வீடுகள், குடியிருப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதற்கு அடையாளமாக அந்த 3 பொருளையும் அது ஆசீர்வாதமான இடம் என்று அந்த நல்ல செய்திகளை கொண்டு வந்துட்டு நம்ம இப்போவுமே போயிடுவோம். அவங்களெல்லாம் நம்ம ஜெயிப்பது எளிதான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. அங்கே இருக்கிற 7 ஜாதிகளை விரட்டி நாம் அங்கே போவது பெரிய காரியம் கிடையாது. இவங்க சொன்னதை போல் அது லகுவான காரியம், எளிதான காரியம். உடனே நம்ம என்ன செய்யணும்? போக வேண்டும். சொன்னவன் தான் இந்த நல்ல செய்தி கொண்டு வந்த காலேப். அல்லேலூயா. 85 வயது வரையும் அவன் தெளிவாக சொல்கிறான். அந்த யோசுவா 14:10-11 கர்த்தர் என்னை உயிரோடு காத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம தான் ஆண்டவரை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். யோசுவாவை காத்த தேவன், யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருந்து அந்த நாள் வரையும் நம்ம என்ன செய்வார்? அவர் காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். யோசுவா என்றால் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் யோசுவா என்றால் பலமானவன். அல்லேலூயா. பலமானவன். அப்போ அதே போல அவன் பலமுள்ளவன் தான் இருந்தான். ஆக நமக்கு பலன் தேவை. பலன் தேவை. எந்த பலன் அப்படின்னா சரீரத்துக்குரிய பலன், அது உள்ளான மனுஷனிலே ஒரு பலன் தேவை. அல்லேலூயா. புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலம் உள்ளவளாக இருக்கவே. இப்போ அந்த சவுல் யோனதானை குறித்து பார்க்கும்போது அவங்கள் சிங்கத்தை பார்க்கலும் பலவான்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இந்த காலேப் பலம் உள்ளவனாய் பலமானவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லுகிறது. 2வதாக அவனுக்கு இன்னொரு அர்த்தம் வலுக்கட்டாயம் என்று சொல்லப்படும். அது சொல்கிறான் பார்த்தீங்களா? போகிறான், வாங்க நம்ம போனால் வலுக்கட்டாயமாக அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்தி அல்ல, வலுக்கட்ட போவோம். இப்போமே நம்ம போயிட்டு அதை சுதந்திரிப்போம், அவர்களை நாம் ஜெயித்து விடலாம் என்று வலுக்கட்டாயம் என்கிற அர்த்தம் உள்ள ஜீவிதத்தில் வாழ்ந்ததுனால தான் 85 வரையும் மாத்திரமல்ல, அதற்கு பின்பு எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு வேதம் சொல்லப்படலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது மறைக்கப்பட்டது எனக்குரியது, வெளிரங்கமாக்கப்பட்டது உங்களுக்குரியன்றார். அல்லேலூயா. அதுக்கு பின்பு 85 வரை நான் இருக்கிறேங்கிறான். அதுக்கு பின்னாடி எத்தனை வருடங்கள் வாழ்ந்தான்னு தெரியல. ஆக அப்படிப்பட்ட ஒரு காலேபினுடைய வாழ்க்கையை போல் நம்முடைய வாழ்க்கை அமையணும்னா காலேபை போல் நம்ம பலம் உள்ளவளாக வலுக்கட்டாயமாக எதற்கு ஆலயத்தில் வருகிற காரியமானாலும் என்ன யாராவது கட்டாயம் நாமே என்ன செய்யணும்? போகணும் என்கிற எண்ணங்களோடு வருகிற கூடியவளாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அர்த்தம். ஆற்றல் உள்ள ஒரு மனிதன். ஆற்றல், அவங்ககிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. போனன்னா போயிட்டான், போக மாட்டேன்னு சொல்லலை. போனவன் சும்மாவும் வரல. அந்த ஆற்றல் அவனுக்குள்ளே இருக்கிறது. கானானுக்குள்ளே போகணும் என்கிற ஆற்றல், நமக்கு அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். பரலோகராஜ்யம் போகணும். இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருடைய கிருபையினால நம்ம பல வருஷங்கள் வாழலாம் என்கிற அந்த ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். இன்னும் அவனுடைய பேர் வெற்றி குரலொலி. அப்படின்னா காலேப் கடைசி 85 வயதுக்கு பின்னாடியும் அவனை 85வது மலை நாட்டையும் பிடித்தான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வீரனாக தான் காலேப் இருந்தான். அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு வெற்றி சிறுக்கிற பண்ணுகிற தேவனுக்கு கோடி சோத்திரம். நம்ம பாடலை மாத்திரம் பாடுவோம், வெற்றி கொடி பிடித்துடுவோம், அதை மாத்திரம் பாடுவோம். கிறிஸ்துவுக்கள் வாழ்கிற எனக்கு எப்போது வெற்றி. ஆனால் வாழ்க்கையில் நம்ம அதில் அந்த வெற்றியை நம்ம காண முடியல. ஆண்டவர் படைத்து இந்த நாள் வெற்றியினால் எத்தனையோ பாடலை பாடும்.
ஆக நம்ம ஜீவிதத்தில் இந்த காலைவை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது எது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாறுவதற்குள்ள வாழ்க்கை நான் வாழணும். இன்னும் இவனை பார்த்தீங்கன்னா தீவிரமானவன் அப்படின்னு சொல்லு. தீவிரமானவன். இப்போ அங்கே வந்த உடனே நாளைக்கு போல வாங்க உடனே நம்ம போகணுங்கிறப்ப தீவிரமாய் செயல்படுகிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய விஷயத்தில், தேவனுடைய விஷயத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில் சோம்பலாக இல்லாமல், அசதியாக இல்லாமல், சோர்வு உடைவலாக இல்லாமல் தீவிரமாய் செயல்படும். அல்லேலூயா. உலக ஜனங்க தங்க காரியம் தீவிரமாக இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளானாலும், சினிமா மற்ற காரியங்களானாலும், மற்ற மார்க்க சம்பந்தப்பட்ட காரியமானாலும் அவங்க தீவிரமாக இருப்பதை போல தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? காலை போல தீவிரமாக இருக்க வேண்டும். மிக வேகமான மனிதன் என்று சொல்லப்படுது. இப்போ நீங்கள் இவனை இந்த ஒட்டகத்தை பார்க்கிற வேகமான யாரை? யோனாதான் சவலைக்கு அவ்வளோ வேகமாக இருப்பாங்க 2 பேர். எலியாவை காட்டிலும், எலியாவை பார்த்தீங்கன்னா ரதங்களை காட்டிலும் ஓடினவர் வேகம். இப்போ ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 100 வயசில் தம்பிக்கு ஒரு பிரச்சனை, அந்த ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஓடுறான் பார்த்தீங்களா? ஓடுறான், வேகமாய் ஓடுகிற ஒரு அனுபவம். ஆக அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் அவனுக்குள்ளாக இருந்தது. இன்னும் நீங்கள் அவனை குறித்து பார்த்தீங்கன்னா தகுதியானவன். எதற்கு? எல்லா விஷயத்திற்கும் எப்போதும் தகுதியாய் இருந்தக்கூடியவன் தான் காலேப் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பேர் ஆர்வம் உள்ளவன் என்று, ரொம்ப ஆர்வம் உள்ளவன். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக ஆர்வம் இல்லை, பேர் ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா கர்ஜிக்கிறவன், சிங்கத்தை போல எதற்கும் அஞ்சாதபடி நிற்கக்கூடியவன். இன்னும் கடைசியில் இன்னும் 2 இருக்கும். முழு எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு செய்கிறவன். அல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு இன்னொரு பதம் தான் ஆச்சரியமாக போற்று. என்ன பதம்னா நாய். அதற்கு அர்த்தம் காலேப் என்றால் நாய் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம பொதுவாக நாயெல்லாம் விரும்புறதில்ல. நாய்க்கிட்டே நல்ல பண்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தினத்தந்தி செய்தித்தால் உங்கள் வீட்டில் இருந்ததை போய் பாருங்கள். நாயினுடைய மோப்பத்தினால ஆரம்பத்திலேயே கேன்சர் வியாதி கண்டுபிடிக்கிறாங்களா. அப்போ நாய் தெருநாய் இல்லை, நல்ல வீட்டு நாய் சொல்கிறேன். இப்போ யோபு சொல்லும்போது மந்தை காக்கிற நாய்களுங்கிற இந்த நாய் தான் மந்தையை காக்கும். இந்த நாள் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் இருக்குது. ஒரு நாய் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை செய்யும். யாராவது தெரியாதவர்கள் வந்தால், திருடன் வந்தால் என்ன செய்யும்? கத்த ஆரம்பிக்கும். அவனை ஓட ஓட என்ன செய்யும்? துரத்தும். சில நேரம் பேப்பரில் வாசிக்கிறோம், சின்ன குழந்தையானாலும் சர்பம் குத்தும்போது தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று அந்த விஷமுள்ள சர்பத்தை கடித்து ஜீவனை விட்ட நாய்கள் கூட இருக்கு. நாய் நன்றி உள்ள ஜீவன். அல்லேலூயா. அந்த வீட்டை நம்ம எங்கே போனாலும் விட்டுட்டு போயிடலாம், யாரையும் உள்ள சேர்த்தாது. எங்கே போனாலும் எஜமானுக்கு பின்னாடி போ. அதை சில நேரங்களில் நம்ம இந்த யூடியூப்பில் செய்தில் பார்த்திங்கன்னா நாயை பெரிய ஜமீன்தாரை அடக்க பண்ண மாதிரி ஊர்வலமாய் கொண்டு போய் சில வீட்டார் செய்வது ஏன் பார்க்குறோன்னா, அந்த நாய் அப்படி அவளுக்கு பாதுகாப்பாக, நன்றியாக, அவளுக்கு உதவக்கூடியாக இருந்ததுனால தான் அவளை அப்படி செய்கிற ஜனங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அர்த்தம் உள்ளவன் என்ன? இவன் நன்றி உள்ளவன், பாதுகாக்கிறவன், சொன்னதை செய்கிறவன் என்ற அர்த்தமுள்ள பேரில் தான் அந்த நாய் என்று அவருக்கு போட்டிருக்கு. இந்த காலேப் 85 வழியும் பெலன் குறையாமல் இருந்தான். அதற்கு பின்பு எத்தனை வருடங்கள் தெரியல. அது காரணம் என்ன, எதனால் அவன் இருந்தான் என்று பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை கூட நாம் எடுத்து நாம் வாசிப்போம். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆவது வசனம் வரை வாசிங்க. என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆவது வசனம் வரையும் வாசிங்க.
நான் வாசிக்கவா? என்னாகமும் 14. என் மகனையும் செய்த யார பிதாக்கள் சொல்றார். 10 முறை என்னுடைய ஜனங்க அடையாளம் பார்த்தாலும் அங்கே 10 அற்புதம் நடந்தது. இவங்க 10 முறை என்ன செஞ்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தை யார் பாரு? யோபு இந்த யாக்கோபு சொல்வேன், என்ன 10 முறை என்னை ஏமாத்திட்டீங்க சம்பளத்தை அப்படின்னா. ஆக இங்கே 10 முறை என்னை என்ன செய்யுங்க சோதித்தார்கள். பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் காணனுக்கு வாக்கு கொடுத்த. இதனால அவங்க யாரு அந்த முற்பிதாக்கள் போக மாட்டாங்க. என் கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என் தாசனாக சொல்ற நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு என் தாசனாகிய காலேப். அல்லே சொல்லுயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுதான் அவனை தாசனாக இஸ்ரவேல் என் தாசராக இஸ்ரவேல் சொல்லலை. ஆனால் காலேப் அந்த கூட்டத்தில் முறுமுறுக்காம, தேவனை கோபப்படுத்தாம, மோசைக்கு ஆரோனுக்கு இழம்பாம, அவனை குறித்து எந்த இடத்துல தவறான காரியம் எதுவும் இல்லாமல் கீழ்ப்படிந்தவனாக தேவ சித்தத்திற்கு கொடுத்து தலைமைக்கு கீழ்ப்படி வந்ததுனால என் தாசனாகிய காலேப். அல்லே சொல்லுயா. மோசே கூட சொல்றார் என் தாசனாகிய மோசே ஒரு மனிதனோடு நான் பேசுவதை போல முகமுகமாக நான் பேசினேங்கிறேன். ஆபிரகாமை சொல்ல என் தாசனாகிய ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். ஆக யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய தாசர்கள். ஆக என் தாசனாகிய காலேப் இப்ப நல்ல கவனிங்க, வேறே ஆவி உடையவனாய் இருந்தான். ஒரு அலைய சொல்லலையா. அப்ப அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், விசுவாசமுள்ள ஆவியானவர், வேறே இவங்களுடைய ஆவி அல்ல, முறுமுறுக்கிற ஆவி அல்ல, கீழ்ப்படியாத ஆவி அல்ல, மோசையை கோபமுட்டுகிற ஆவிகள் கிடையாது, எரிச்சல் ஆவி கிடையாது, சந்தேகத்தின் ஆவியும் கிடையாது. இவன் வேறே ஆவி உடையவனாய் இருந்தார். அலே சொல்லலையா. சவுல கூட சொல்லும்போது அவன் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது, அவன் மேலே பரிசுத்தாவியானவர் இறங்கும் போது அவன் வேறே மனிதனாய் மாறினான். அலே சொல்லலையா. அதுக்கு தான் இவன் என்னுடைய காலை வேறே மனுஷனாய், வேறே ஆவி உடையவனாய், என்னுடைய ஆவி உடையவனாய், அல்லது நான் அனுப்புகிற பரிசுத்தாவின் உடையவனாக இந்த காலேப் இருந்தான் என்று விதச்சோம். அப்போ நீங்களும் நானும் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த வேற ஆவியார் என்பது சத்திய ஆவி உள்ள ஜனங்களாக இருக்கு. ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, அவன் அடிக்கிறான், பழையலெல்லாம் ஒழிந்து பண்ண எல்லாமே. அப்போ அந்த வேறே ஆவியானவர், அந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தப்படுகிற அப்பேற்பட்ட ஜீவியம் செய்யக்கூடியவளாக காலேபை போல தேவன் நமக்கு என்ன செய்யணும்? சாட்சிகள் சொல்ல தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ். அப்போ அவன் தன் தாசனுங்கிறாரு. ரெண்டாவது வேறே மற்ற இவங்களை போல அல்ல, பிதாக்களை போல அல்ல, அல்லது அந்த 10 பேர் தவறான செய்தி கொண்டு வந்தாங்களே அவங்களே போல அல்ல, இவன் வேறே ஆவி உடையவனாக இருந்தான். அலைச்சுங்களேலுயா. அதனால அவன் 85 வயது வரையும் எந்த ஒரு கொஞ்சம் கூட பலன் அவனுக்கு குறையவே கிடையாது. 45வது வயதில் எனக்கு இருந்த அந்த பலன், என்னை அனுப்பும் போது இருந்த பலன், 85 வயது வரையும் எனக்குள்ளாக அந்த பலன் இருந்ததுங்கிறான். அப்படின்னா அந்த இவன் சொன்ன அந்த 45க்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அவன் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அழிச்சிட்டார். ஆக 80 வருஷம். இன்னொரு 5 வருஷம் எங்கன்னா கானான்னு போய்
5 வருடங்கள் யுத்தம் செய்தான். மற்றவர்களை ஜெயிப்பதற்கு இவன் யுத்த வீரனாக இருந்தான். எதிரிகளை அழித்தான். ஆகவே கானானுக்குள்ளாக அந்த யுத்தம் செய்யக்கூடிய 5 வருடத்தை சேர்த்து தான் சொல்ற. ஆக மொத்தம் நான் 85 வயது வரையும் எந்த பலன் குறையாமல் இன்னும் நான் யுத்தம் செய்வதற்குரிய எல்லா சத்துவத்தோடு நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை உயிரோடு காத்தார். அல்லேலூயா. அதுக்கு ஆரம்பத்தில் செய்ததற்கெல்லாம் அவர் தான், கர்த்தர் தான் என்னை உயிரோடு காத்தார் என்று சொல்லுகிறார். அடுத்தது காலேப் இந்த வயது வரை இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதை 14:24 வாசித்து பாருங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் போதும். அவன் செய்த அடுத்தது என்னன்னா உத்தமனாய் பின்பற்றினான். அல்லேலூயா. எப்போ தேவன் அழைத்தாரோ, எப்போ தேவன் தெரிந்து கொண்டாரோ, அந்த நிமிஷத்திலிருந்து இதுவரையும் தெளிவாக சொல்றாரு, என்னுடைய காலு என்னை உத்தமனாய் பின்பற்றினார். ஆக தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்முடைய காலங்கள் பூமியிலே நன்றாக இருப்பதற்கு தேவனுக்கு பின்பாக உத்தமர்களாக நடக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் பின்பல்ல, மனிதர்கள் பின்பாக அல்ல. இஸ்ரவேல் ஜனங்க 6 லட்சம் இருந்தாலும் 6 லட்சம் பேருக்கு அந்த மாதிரி வார்த்தை சொல்லலை. காலேபுக்கு சொன்னார், யோசுவா சொன்னார். அது அடுத்த வாரம் தேவன் சித்தமானால் பார்ப்போம். அப்போ அந்த காலேபு சொல்கிறாரு, இவன் யாரையும் பின்பற்றல, மோசையும் பின்பற்றினான், தேவனை பின்பற்றினான். இவன் என்னை உத்தமனாக பின்பற்றின என் தாசனாகிய வேறே ஆவி உடையவனாகிய காலேப் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உத்தமம் நம்ம அவசியம். இன்றைக்கெல்லாம் நிறைய இடத்துல உத்தமத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆக உத்தம ஜீவியம் செய்யக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். உபாகத்தில் நீங்கள் கூட வாசி பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தையும் 37ஆம் வசனத்தை கூட வாசி பாருங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எப்னியின் குமாரனாகி, இப்போ அவனுக்கு கூட சொல்ற காலேபு மாத்திரம்ன்றார். இங்கே அப்படி சொல்கிறாரு. இத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த காலேபு மாத்திரம் அதை எதை காணான்னு பாலும் தேனும் ஓடுகிற கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிற அந்த தேசத்தை ஏற்கனவே அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அதை தான் பார்த்துட்டு வரான். அதை காண்பான். அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. அவன் கர்த்தரை உத்தமனாய் பின்பற்றினபடியால் அவன் அங்கு விட்டு வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளை கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அன்றியும் அது மாதிரி சொல்ல, உங்கள் நிமித்தம்தான் கோபம் கொண்டு அந்த கானானுக்குள்ள நீ பிரவேசிப்பதை இல்லை என்று சொன்னாரு சொல்றார். தன்னையும் சொல்றார். ஏன் மோசே போகலைன்னா 2-3 இடத்துல எழுதுனேன். கானானுக்குள்ளகத்தை அழுத மோசையின் வயது 120 நம்ம தியானித்தோம். ஆனால் கர்த்தர் வச்ச வயசில் அவன் கானானுக்குள்ளாக இருந்து ரொம்ப வருஷம் வாடணும்னு தான். அவன் மேரிபா தண்ணீர் விஷயத்தில் இவங்க படுத்தின கோபத்தினால பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டான். அதனால தான் அவன் சொல்கிறான், என்னை அந்த கானானை பார்க்க முடியல, அந்த மலையிலே அவனுக்கு மறிக்க நேரிட்டது. ஆனால் இங்கே இந்த காலேப் ஒருவன் மாத்திரம் என்னை உத்தமனாய் பின்பற்றினபடினால் அவனையும் அந்த சந்ததிகளும் நான் சொன்ன அந்த கானான் தேசத்தை காண்பார்கள், அதை சுதந்தரித்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆக உத்தமனாய் ஒருவன் மாத்திரம் சொல்கிறான், உத்தமனாய் பின்பற்றினான் என்று அங்கே சொல்கிறார். அதே யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்நாளிலே மோசே
நீ என் தேவனாகிய கர்த்தரை பார்த்தீங்களா, அவனு சொல்ற உத்தமனாய் நீ பின்பற்றினபடியால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று ஆணையிட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த காலை வெப்பம் அந்த லேவு பார்க்கும்போது கால் மிதித்தான் இல்லவா, அந்த தேசத்தை நீ உத்தமனாய் எனக்கும் என் தேவனாய கர்த்தருக்கும் நீ உத்தமனாய் பின்பற்றினதுனால அந்த நீ கால் வைத்த அந்த தேசத்தை உனக்கும் சந்ததிகளுக்கும் அது தலைமுறை தலைமுறைமா எப்போது அங்கு இருக்கத்தக்க அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று ஆணையிட்டு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்க. அல்லேலூயா. நமக்கு பரலோக ராஜ்யம்தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல தேவன் வைத்திருக்கிறார். ஆக நாம் இயேசுவை பின்பற்றுவோம் என்றால் ஆண்டவரே சொல்லார், என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே விடுத்து தன் சிலுவை எடுத்து என்ன செய்யணுமா பின்பற்ற கடவன். ஆக அது உத்தமத்தோடு கடைசி வரை கலப்பின் மேல் கை வைத்துவிட்டு அதை திரும்ப பார்க்கலாகாது. ஆகவே கடைசி வரை உத்தம ஜீவியத்தோடு நாம் கர்த்தரை பின்பற்றுவோம் என்றார். இது உலகத்தில் நெடுநாள் வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பரலோகத்துக்கும் நமக்கு சொந்தமாக தேவன் நமக்கு அங்கே தலைமுறையுமாக நீடித்த நாட்களாக அங்கே வாழ்நாள் முழுவதும் இருக்கத்தக்க ஜீவியத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆக உத்தமனாய் நடந்தான் பின்பற்றினான் இருக்கு. ஆனால் சிலருடைய ஜீவிதத்தில் அப்படி சொல்லலை. ஆபிரகாமுக்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆதியாகமத்தில் 16ஆம் அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகம். கர்த்தருடைய தூதனானவர் 16:9 ஆதியாகமம் இல்லை 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. இல்லைன்னா 17:1 வாசிங்க. 17:1. வயதான போது தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நடந்து கொண்டு உத்தமனாக இருக்கிறார். அவனை கூட நீ இதுவரை நான் அழைத்த நேரத்தில் இதுவரை நீ என்னை உத்தமனாய் பின்பற்றினாய் என்று சொல்லலை. நான் சர்வ வல்லம தேவன், எனக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணுமா உத்தமனாய் நடந்து கொண்டு இருங்கிறார். ஏன் அப்படின்னா சில விஷயத்தில் அவன் உத்தமம் இல்லாமல் போனான். ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கோம். சாராள் மூலமாக தான் அவனுக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை. சாராள் சொல்லியிருந்தாலும் ஆகாரோடு சேர்ந்தான், அது ஒரு தவறு. அதற்கு பின்பு இன்னொருத்தையோடு சேர்ந்து எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகளை பெற்றான். ஆக அது ஒரு உத்தம ஜீவியம் இல்லாதனால்தான் அந்த வயசு சொல்கிறாரு, நீ உத்தமனாய் நடந்து கொண்டு இருங்கிறார். அல்லேலூயா. அப்படி தேவன் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். யோபை குறித்து சொல்லும்போது சாத்தான் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயா? ஆமாம் பார்த்தேங்க, அவன் உத்தமன். அல்லேலூயா. அவனை குறித்து ஆண்டு சொல்கிறாரு, அவன் ரொம்ப உத்தமனாக இருக்கிறாங்கிறார். ஆக நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உத்தமர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு கூப்பிடணும், என் உத்தமியே நீ ஒருத்தியே என்று மணவாட்டி சபையை பார்த்து அவர் சொல்வார் என்று சொன்னால் இந்த பூமியிலும் பலன் குறையாமல் அல்லது ஆண்டவர் வைத்த ஆயுளும் குறையாமல் அதை தாண்டி நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்கு நேராக அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நித்திய மகிழ்ச்சியும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக உத்தமனாக இருக்கணும். உபாகத்தில் கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உபாகம் எழுதும் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 18:13.
உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று இங்க சொல்ற. பின்பற்றினான் இருந்தான் அப்படியெல்லாம் வேற. இருக்க கடவாய் அப்படிங்கிற வார்த்தை வேற. அதுக்கு இன்னொரு சொல்ல, இதுவரை உத்தமனா இருந்தாலும் இனி நீ உத்தமமா இருக்க கடவாய், அதுக்கு ஒரு அர்த்தம். அல்லது இதுவரை நம்ம உத்தமமான வாழ்க்கை இல்லைன்னா இனிமேலாகில என்ன செய்ய, உத்தமனாய் நடந்து உத்தமமாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உத்தமர்களுக்கு அவர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உத்தமமாக நாம் இருக்க வேண்டும். காலேபை போல நம்முடைய ஜீவியத்தை நாம் சரி செய்து கொண்டால் நாம் விரும்புகிற அந்த பலத்தையும் நாம் இருக்கிற அந்த வாலிபத்திருந்த பலனும் வயதாகும் போது குன்றி போகாமல் அதற்கு மேலே இன்னும் பலத்தை தந்து நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சங்கீத கூட ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 37ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 18வது வசனம் 37:18. பார்த்தீங்கன்னா உத்தமனுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போ காலேபுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் 85 வரை உயிரோடு காத்தாருன்னா ஒவ்வொரு நாளும் அறிந்து அது வரை உயிரோடு காத்தார். இன்னும் எத்தனை வருடம் இருந்தான்னு தெரியல. அப்போ நீங்களும் நானும் உத்தமங்களாக இருந்தால் அந்த நாட்களை தேவனை பின்பற்றுகிற உத்தமருடைய நாட்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்துவார். மாத்திரமல்ல, நாம் எத்தனை நாட்கள் எத்தனை வருஷங்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதை கூட அந்த தகப்பன் அவர் அறிந்து வைத்திருக்கிற தேவன்தான் அந்த தேவன். அதனால்தான் திமோத்திக்கு எழுதும் போது 1 திமோத்திக்கு எழுத நிருபத்தில் அங்கே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 2:15. 1 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு சொல்றான், தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்தால் படுவாய். நீல உத்தமன் இருக்கு, அதை உத்தம ஜீவியம் செய்யணும் அப்படின்ட்டு எழுதுவதை பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் இந்த காலேபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்னும் எப்படி இருந்தான் என்று மோசே அவரை அழைத்த போது, இப்போ யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசி பாருங்க. 14, 8, 9. ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் யாரு? அந்த 10 பேர் ஜனத்தின் இருதயத்தை கரிய பண்ணிட்டாங்க. நானோ என் தேவனாகிய கர்த்தரை அவனு சொல்ற, நான் உத்தமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே என் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றினபடியினா போதும். அப்போ ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இவனும் சொல்கிறான், மற்றவர்கள் எல்லா ஜனத்தை இருதயத்தை கரைய பண்ணிட்டாங்க அல்லது கலைய பண்ணிட்டாங்க, கலக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. போக வேண்டும் என்கிற எண்ணங்களை கூட வராத அளவுக்கு அந்த 10 பேர் பண்ணாங்க. ஆனால் நான் அப்படி அல்ல, என் தேவனாகிய கர்த்தரை உத்தமனாய் நான் பின்பற்றினேன். அல்லேலூயா. அதற்கு பின்புதான் மோசே சொல்றா, இவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் பின்பற்றினபடியால் அந்த அவனையும் சந்ததியும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே சுதந்தரித்து அங்கே 80 வயதில் இருந்த அவன் 5 வருடங்கள் யுத்தம் செய்து அந்த நாளிலே அவன் பலன் குறையாமல் இன்னும் நெடுநாள் வாழ்வதற்கு
அவன் உத்தம ஜீவியம், வேறு ஆவி உடையவனாக இருந்தான். தேவனால தாசன் என்று அழைக்கப்பட்டான். அவன் நல்ல செய்திகளை கொண்டு வந்தான். அல்லேலூயா. துர்செய்தி அல்ல, நல்ல அதற்கு அடையாளமாக திராட்சை குலைகளையும் அத்தி பழங்களையும் மாதுளை பழங்களும் அடையாளமாய் கொண்டு வந்து காட்டும். அந்த காலைவன் 85 வயது வரையும் பலம் உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் திருப்புங்க. அதில் 10ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை இதோ 15 வரை. கர்த்தர் சொன்னபடியே பார்த்தீங்களா, அங்கே அந்த கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்பொழுது எத்தனை வருஷம் ஆச்சா? 45 வருஷம் எனக்கு ஆச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கிற? அப்போ 45 வயது உள்ள அவன் என்ன, இப்போ நான் 85 வயது உள்ளவன் ஆனேன். அல்லேலூயா. எங்க கானான் சேர்ந்த பின்னாடி சொல்றான். அப்போ 85 வயது உள்ளவன் ஆனேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த நல்ல கவனி, எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரை இருக்கிறதா. ஒரு அல்லேலூயா. எல்லாம் நினைச்சு பாருங்க. அது 45வது வயதில் இருந்து அவனுக்குள்ள இருந்த பலன் 40 வருடங்கள் தாண்டி வனாந்தரத்தில் எவ்வளோ அழிஞ்சிருப்பான் தாண்டி அவன் கானானுக்குள்ள வரும்போது சொல்றான், அப்போ இருந்த பலன் இதுவரையும் 85ல் அந்த பலன் கொஞ்சம் கூட குறையாம அதே பலத்தோடு கர்த்தர் என்னோடு என்னை உயிரோடு காத்தபடியால் அந்த பலத்தோடு நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சொல்கிற ஒரு காரியம் வயசாக பலனெல்லாம் போயிடுங்க அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம விசுவாசித்தால் தேவன் நமக்கு பலனை தருவார். அல்லேலூயா. நான் ஒரு முறை இந்த பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் தான் போனேன். பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அப்படியே ஒரு ஐயாவை பார்த்தேன். நான் பொதுவாக எங்கே போனால் அந்த டிவி அவர் டிவி கிரிக்கெட் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அப்போ அவர் வயசு கேட்கணுன்ற நல்லா கண்ணு தான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு எத்தனை வயதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ஒரு 50-60 கணக்கு பண்ணேன். அவர் சொன்னபோது சேக்காயிடுச்சு. எனக்கு 90 வயதுன்னார். 90 வயதுன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு வராரு. அதான் அந்த நம்முடைய தேவனும் அதே பலனை நமக்கு தருவார். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, ஒன்றுமே முடியலைங்க, ஒட்டுமே முடியல, நடக்க முடியல, நிமிர முடியல, வேலை செய்ய முடியல அப்படின்னா இந்த காலேபை போல நாம் உத்தமனாய் பின்பற்றினான். வேறே ஆவி உடையவனாக மோசேனுக்கு கீழ்ப்படிந்தவனாக கானானிலிருந்து நல்ல செய்திகளை கொண்டு வந்தவனாக அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்தால் தேவன் அதுக்கேற்ற ஒரு பலனை நமக்கு தருவார். அல்லேலூயா. அதை அவன் சொல்கிறான். வாசித்து பாருங்க தொடர்ந்து விட்ட வசனத்திலிருந்து. இப்போ நல்ல யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருப்பதற்கு எப்போ அந்த 45வது வருஷத்தில் யுத்தம் பண்ணனா அப்போது எதற்கு யுத்தம் என்பது சாதாரண காரியமா? ராஜாக்கள் 31 ராஜாக்கள் லோடு யுத்தம் பண்ணும்போது சாதாரண காரியமா? அப்போ அந்த பலன் எனக்கு இருந்ததை போல 85ல் என்ன இருக்கு? இது இப்பொழுதும் இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்த நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அருணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டென்று
நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு, அதான் முக்கியம், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா காலேபை ஆசீர்வதித்து எபுரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். ஆதலால் எபுனின் குமாரனாய் காலேப் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி சுதந்திரமாயிற்று. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கூட இருந்தாருங்கிறார். நான் உத்தமமாய் பின்பற்றினேன். அங்கே எத்தனையோ அந்த 7 ஜாதிகள் இருந்தாங்க. அந்த மலை நாட்டை அன்னைக்கு என்ன கேட்ட ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய யுத்தம் செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை அழித்து அந்த நாட்டை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய அந்த பலத்தை 85 வயதிலும் என்னோடு இருந்து அவர் தந்து நடத்தினார் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஆக அந்த தேவன் நம்முடைய தேவன். அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நமக்கும் அந்த பலன் தேவைன்னா காலேபு போல நாம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பலனை தருவார். இப்போ நீங்கள் என்னாகும் புத்தகத்தில் சில வசனங்கள் வாசித்து 13ஆம் அதிகாரத்தை தீர்ப்பு கொள்வோம். அங்கே 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 6வது வசனம் என்னாகமம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா கோத்திரத்தில் எப்ரோன் குமாரனாகிய காலே தலைவனாக இருந்தான். அவன் தான் தலைவன். அந்த 12 கோத்திரத்தை அவன் தான் தலைவனாக இருந்தான். அதில் 30ஆம் வசனத்தை வாசிங்க. காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அதான் அந்த தீவிரம், அந்த உடனேயே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்று அவன் சொன்னான். 14ஆம் அதிகாரம் அதே 38வது வசனத்தை வாசிங்க. நான் முடிச்சிருவோம். 14:38 என்னாகமம். தேசத்தை சுற்றி பார்க்க அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்ரோன் காலேபும் மாத்திரம்தான் ஒரு அல்லேலூயா. மற்ற பேர் அத்தனை பேர் வனாந்தரத்திலேயே கர்த்தர் அழிச்சிட்டார். ஏன் அவங்கெல்லாம் உயிரோடு இருக்க முடியலன்னா கர்த்தரை உண்மையாய் பின்பற்றல, உத்தமனாய் பின்பற்றல, தேவனை கீழ்ப்படியில, அந்த ஊழிக்காரனுக்கு விரோதமாக கோபம் முட்டினாங்க, முறுமுறுத்தார்கள், சந்தேகப்பட்டாங்க, இச்சித்தார்கள், இப்படியெல்லாம் நிறைய சொல்லலாம். துர்செய்தியை பரப்பினதுனால அந்த 10 கோத்திரத்தின் தலைவர்களும் சார்ந்த ரூமனும் அவெல்லாம் கோத்திர தலைவன் தான். அத்தனை பேரும் ஒருத்தரும் அந்த கானானுக்குள்ளாக போகாமல் அவர்களை அழித்து விட்டு மோசையும் ஆரோனு கூட வைக்கல. ஓர் என்ற மலையில் அவங்களுடைய காரியத்தை முடித்து இந்த 2 பேரை மாத்திரம் இவருடைய சந்ததிகள் மாத்திரம் உயிரோட கானானுக்குள்ளாக கொண்டு போனார். அல்லேலூயா. காரணம் அவனை உத்தமனாய் பின்பற்றினான். என்னாகும் 26ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிப்போம். வனாந்தரத்தில் தான் சாகவே யார் அவர்களை சாகவே சாவார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்ரோனின் குமாரனாகிய காலேபும் தவிர இருக்கவில்லைன்றார். நான் யோசுவை கூட சட்ட சித்தமெல்லாம் அடுத்த வரை பார்க்கலாம். காலேப் கர்த்தர் அவனை உயிரோடு காத்தார். அல்லேலூயா. 85 வரையும் அவனுக்கு எந்த பலன் குறிக்க போகாமல் அந்த வாலிப பலத்தோடு, வாலிப தெம்போடு, வாலிப தோற்றத்தோடு 45 எந்த விதமாக யுத்தம் செய்த ராஜாக்களை ஜெயித்தானோ
அதே போல கானானிலும் அந்த மலை நாட்டை பிடிப்பதற்கு அந்த யுத்தங்களை செய்து அதை பிடித்த அந்த காலேபை அந்த கானான் தேசத்தில் 85 வருடங்கள் அவன் உயிரோடு காத்தார். அதற்கு பின்பு அவன் எத்தனை வருடங்கள் இருந்தால் கத்தருக்கு மாத்திரம் தெரியும். காரணம், அவனுக்குள்ள இருந்தது என் தாசனாகிய காலேப் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தான். அவன் வேறே ஆவி உடையவனாக இருந்தான். இவங்களை போல 10 கோத்திரத்தை போல ஆவி உடையவளாக அல்ல, அவனுக்குள்ள விசுவாசம் உள்ள ஆவி உள்ளவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை உத்தமனாய் பின்பற்றினார். நான் அவரை பின்பற்றினேன் சொல்லுகிறார். மோசேக்கும் ஆரோனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். அந்த இடத்துல நல்ல செய்திகளை கொண்டு வந்து அதில் சுதந்திரிக்கும்படியாக செய்ததுனால 85 வரையும் அவனே சொல்ல எங்களுடைய பலன் குறிக்கவே இல்லை. அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அப்படியே கண்களை மூடினவராக, ஆண்டவரே எனக்கும் பலன் தேவை, எனக்கு வயதாக பலன் என்னை விட்டு விலகி குறைந்து போகிறது. இந்த காலேபு போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எனக்கு வயதானாலும் பலன் குறைந்து போகக்கூடாது. அந்த பலத்தினால் என்னை நிரப்புவீராக. நான் காலேபு போல வேறு ஆவி உடையவனாக, உம்மால என்னுடைய தாசன் என்று அழைக்கப்படுகிறவனாக, நான் உத்தமனாய் உன்னை பின்பற்றுகிறவனாக, நல்ல செய்திகளை கொடுக்கிறவனாக, மோசேக்கு ஆரோனுக்கு கீழ்ப்படுகிறவனாக வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு அந்த பலனை ஆண்டவரே என்னோடு இருந்து நீ காத்து கொள்வதற்காக இதுவரையும் உயிரோடு வைத்த கர்த்தர் இனியும் எங்களை உயிரோடு காத்து அந்த பலத்தினால நிரப்பும் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த பலத்தினால கர்த்தர் நிரப்புகிறவன். பலனில்லாத நாட்களிலும் புது பலன் தந்து நம்மை நடத்துகிறவன். என் பலனாகிய கர்த்தாவே என்று சொன்னார். அவர் பலத்தை தருகிறவர். இந்த வருட வாக்குத்தத்த வசனம் தான். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலத்தை தருகிறார். சங்கீதம் 29 கடைசி வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு பலன் தேவை, எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ஜீவியம் செய்வதற்கு எங்களுக்கு பரலோகத்தின் பலன் தேவை என்று கேட்கும்போது அந்த பலத்தால் நிரப்பி நம்மை அனுப்புகிற தேவன். இறந்த இடங்களிலும் கண்களை மூடினவளாக ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும், பரலோகராஜன் சேர்கிற வரையும் எனக்கு தந்த வாக்குத்தத்த அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் மாத்திரமல்ல என் சந்ததிகளும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னை அவிதமாய் நடத்தும் ஆண்டவரே என்று அர்ப்பணித்து எல்லாம் சோதர பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோ பிதாவாகிய தேவனை நாம் சோதர பண்ணுவோம். சோதரம் சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதர பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதர பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் காலேபினுடைய வயது 85, அதற்கு என்ன காரணம் என்பதை தியானிப்பதற்கு உதவி செய்து வார்த்தைகளை பேசின எங்கள் வாழ்க்கையிலும் கேட்கிற எல்லாரோட வாழ்க்கையிலும் உண்மை உத்தமனாக நாங்கள் பின்பற்றி தேவனுக்கு கீழ்ப்படைந்து எதை நீங்கள் சொல்கிற அதற்கு மாத்திரம் கீழ்ப்படைந்து நல்ல செய்திகளை சொல்லக்கூடியவளாக இந்த உலகத்தில் நீர் எங்களோடு இருந்து கேட்கிற ஜனங்களோடு இருந்து உயிரோடு காத்து முதிர்ந்த வயது ஆனாலும் அதன் பலன் குன்றி போகாமல் ஒவ்வொருவரையும் காத்து கொள்வதற்காக சோதனை எல்லா துதிகான மகிம் எல்லாம் வெற்றி எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உளமேடு பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் சதா காலகண்டன்றைக்கு கூட இருப்பதாக, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா.